அதிசயமான தேவன். அதை முதல்ல நம்புகிறதற்கும் ஒரு பலன் வேணும். ஆமென். சிலருக்கு அது புரியாது. அவர் அதிசயமான தேவன். அவர் நிரூபிக்க நினைக்கிறார். நம்ம வாழ்க்கையில நான் அதிசயத்தை செய்ய என்னால் முடியும். வாழ்க்கையில் சிலது தாமதமானாதான் அது அதிசயம். சொல்லுங்களேன். ஆமா, உண்மையா இல்லையா? கிடைக்காதுன்னு மனுஷன் பேசின பிறகு தந்தாதான் தேவன் நாம மகிமைப்படும். இவன் எல்லாம் வாழ்க்கையில சொல்லுங்க, நீங்க தானே சொல்லணும், உருப்படவே மாட்டான்னு நீங்க காதுல கேட்டாதான் அவங்க முன்ன வச்சு நான் யாருன்னு, இந்த பிள்ளை யாருன்னு தெரியுமா, என் பிள்ளைன்னு நிரூபிப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்க காதால கேட்கணும், இது உருப்படவே உருப்படாது. அதனால நீ நினைச்சிட்டு நான் உருப்பட மாட்டேனோன்னு நினைச்சிடாதீங்க, அது பொய். நீங்கள் உங்கள் பொல்லாத பிசாசுடைய இச்சையின்படி நடக்கிறீர்கள். நீங்கள் சுயத்திலிருந்து பேசுகிறீர்கள், அவனுக்குள் சத்தியம் இல்லை. சத்திய தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, நான் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தேன், நான் தான் இந்த ஆகாய விரிவை எல்லாத்தையும் உண்டாக்கினேன் அப்படின்னு சொல்லி உங்களை நம்ப, அதாவது அவர் தான் உண்டாக்கினார், உங்களுக்குள்ள அந்த அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கையை உங்களுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறார். நம்ம பேசுறத நம்புவோம். புரியுதா உங்களுக்கு? டீச்சர் சொல்லி கொடுக்கறத முதல்ல கேட்டு, அப்படியா டீச்சர் ஆப்ரேஷன் பண்ணி இதை எடுத்துட்டான்னா எல்லாம் போயிருமா? சில காரியங்கள்லாம் நம்ம என்ன செய்வோம், ஆனா அதெல்லாம் கேட்கறதுனால நீ ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னா நான் ஆப்ரேஷன் பண்ணவா? பைபிள்ல இருக்கிற கதையெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். தனக்கு ஒரு காரியத்தை செய்ய வரும்போதுதான் அந்த ஆடு உண்மையிலேயே ஆபிரகாமுடைய சந்ததியா, யாக்கோபு என்று சிறுபூச்சியே நீ கர்த்தரை நம்பி இருக்கிறாயான்னு தெரியும். சோதனை வரும்போது வாழ்க்கையில் எல்லாமே நம்மளை விட்டு தூரமா போன பிறகு நம்பிக்கை இல்லாதவன் தேவனிடத்தில் ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு வேதம் சொல்லுது. அந்த நேரத்தில் நம்மளை நம்பி கொண்டு வச்சிருக்கிறார். ஏன்னா அந்த நம்பிக்கை உங்களை வீண் போகவே போகாது. கர்த்தரை நம்புகிற ஒருபோதும் வெட்கப்பட்டு, எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மட்டும் கை தூக்கா பக்கத்தில் பிடிச்சி சொல்லுங்க, நம்புங்க சிஸ்டர், கர்த்தர் உங்க வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தீமைய அவர் நன்மையில இல்ல, தீமை உனக்கு இருந்தா நான் நன்மையை மாட்டேன், அப்படிதான் சொல்றாரு. அடுத்து சொல்ல, ஆபத்து உனக்கு வரும்போது என்ன கூப்பிடு, உனக்கு ஆபத்து வரும் என்ன கூப்பிடு, அப்ப நான் உனக்கு உதவி பண்ணுவேன் தான் சொல்றாரு. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிற, ஆபத்தே வராதுன்னு சொல்ல, நான் கூட இருக்குத நீ புரிந்து கொள்வா, அவர்களும் புரிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அப்புறம் அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படியே 21 வாசிங்க பார்க்கலாமே. நீங்கள் அறிகிறீர்களா, நீங்கள் கேள்விப்படவில்லையா, ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா, பூமி, அவர் சொல்றாரு, உங்களுக்கு இன்னும் யாரும் சொல்லி தரலையா? சொல்லுங்க மக்களே, யாரும் உங்களுக்கு சொல்லி தரலையா? சிஸ்டர், யாரும் உங்களுக்கு சொல்லி தரலையா? பாக்குறீங்களா? இங்க வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த வார்த்தை எவ்வளவு வேல்யூபிள்னு. சுவாம்பியர்களுக்கு தெரியாது. வாழ்க்கையில இந்த தலைமையா இருப்பாங்க தெரியுமா, குடும்பத்தை எப்படியாவது ஆண்டவரை எப்படி எப்பான்னு கேட்கிறவங்களுக்கு இது உதவியா இருக்கும். குடும்பம் எந்த ஆள போனா என்ன, என் பிள்ளை எந்த ஆள போனா, என் புருஷன் எந்த ஆள போனா என்னன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வார்த்தை பெருசா தெரியாது. ஆனா ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பணும், ஒரு தொழில எங்க அப்பாவுடைய ஒரு ஸ்தானத்துல ஆண்டவர் அவங்க பேர் கெட்டு போகாத அளவுக்கு நான் ஒரு ஸ்தானத்துல இருக்கணும் ஆண்டவர், இந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் இது உதவியா இருக்கும் உங்க வார்த்தை. மற்றவங்களுக்கு தெரியாது. சோம்பேறி வசன சும்மா கதை கேட்டுட்டு போறவங்களுக்கு நான் இதை சொல்லல. கதையே இல்ல, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்டு நம்பி அதை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு நான் இந்த கோபப்படுகிறேன். ஹல்லேலூயா. லாசருவே 4 நாள் செத்து கிடக்கிறவர் எழுப்புவார்னா அவர் எப்படிப்பட்டவர்னு புரிந்துங்க. எல்லாமே நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பக்கத்து கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தர் மறுபடியும் எனக்கு கட்டி எழுப்புவார். எதை நஷ்டப்பட்டு வந்திருந்தாலும், எதை இழந்து போனாலும், எது இல்லை இதெல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில நடக்காதுன்னு சொன்னாலும் என் தேவன் எல்லாவற்றையும் நீர்த்தியாய் செய்து முடிப்பார். சொல்லுங்க, நீர்த்தியாய்.
அதுதான் இப்ப அவர் சொல்றார். அடுத்த வசனத்தை வாசி அப்படி தொடர்ந்து வாசிங்க. முதல் உணராது இருக்கிறீர்களா? அப்ப என்ன சொல்றாருன்னா, பூமியின் ஜனங்கள் உணராது இருக்கிறாங்க தேவனை. தன் படிப்பு மேல நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை சரிப்படுத்திடலாம் படிக்கிறதுனால, சம்பாதிக்கிறதுனால பணத்தை தான் சரிப்படுத்த முடியும். சில உலகத்தில் உண்டாக்குன பொருளை வாங்கி கொடுக்கலாம் தவிர ஒருத்தருடைய எண்ணங்களை மாற்ற முடியுமாமா? ஐயா, மாற்ற முடியுமா? என் மனைவியுடைய எண்ணத்தை மாற்ற முடியுமா? இல்லை என்னுடைய எண்ணத்தை தான் மனைவிக்கு மாற்ற முடியுமா? யாராலையும் எண்ணத்தை திட்டியதுனால மாறிட மாட்டா, உங்களை விட்டு தான் போவான். ஆனா என் தேவன் நினைத்தால் உள்ளத்தை மாற்றி உங்களுக்கு ஏற்றபடி மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம் எதுவும் தெரியுமா? உன் மனைவி உன் வீட்டோரின் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். நம்ம இந்த இடத்துல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நிமித்தமாய் பொருளை தான் வாங்க முடியும் தவிர யாருடைய மனதையும் மாற்ற முடியாது. ஒரு பொருளை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கிறது நிமித்தமாய் அவங்களை அதிகமான ஆசைக்குள் தள்ளி அவங்கள மரணத்துக்குள்ள கொண்டு போறீங்க தவிர, ஒரு பிள்ளையை நான் அதை வாங்கி தரமாட்டேன்னு சொல்லி பாருங்க, அன்னையிலிருந்து அது தற்கொலை பண்ண நிற்கும். தெரியலையோ? காது இருக்கா? சோத்திரம். குடுத்து பழக கூடாது. ஆமேன்னு சொல்லக்கூடாதான்? சொகுசு வாழ்க்கையில கொண்டு இருத்திட்டானாலே முடிஞ்சு போச்சு. அவன் கர்த்தர்ட்ட வரவே மாட்டான். கஷ்டத்தின் மத்தியில போனாதான் இயேசுட்ட நிக்கவே முடியும். சொல்லுங்க, இயேசுட்ட நிக்கணுமா இல்ல 4 பேருக்கு முன்னால வாழ்ந்து காட்டணுமா? இயேசுக்கு முன்னால, அவருக்கு முன்னால வாழ்ந்து காட்டணும். மனுஷன்ட்ட நான் நல்லவன் நிரூபிக்க தேவையே இல்லை. ஆண்டவர் வரும்போது நான் என்ன ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். எந்த மனுஷன்ட்ட நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னுடைய பாலிசி. நான் பாட்டுக்கு போறேன், ஊழியம் பண்றேன், போயிட்டே இருக்கிறேன், அவ்வளவுதான். யாருக்கு முன்னாலும் நல்லவனா கேட்ட நீ சொல்லிட்டு போ, நான் தேவன் ராஜ்யத்துக்கு போவதுக்கு பிரயாசப்பட்டு இருக்கேன், அவ்வளவுதான். என்ன செய்தி கொடுக்க தேவன் எனக்கு நிறுத்தி இருக்கா, செய்தி கொடுத்து நான் போயிட்டே இருப்பேன். யாருக்கு வார்த்தை நான் கேட்கவே. என்னால உங்க யாருக்கா வாழ்க்கை கெட்டு போட்டுச்சா? என்னால யாராவது குடும்பத்தில் யாராவது இறந்து போனாங்களா? இல்ல, பேசாம இருங்க. மற்றவங்க குடும்பத்தை நீ கெடுக்கிறேன்னா நீ பதில் சொல்லணும். உங்களால ஒரு பிள்ளை பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளை அழிஞ்சு போச்சுன்னா நீங்க பதில் சொல்லணும். கர்த்தருக்காக கண்டிப்பா கேள்வி கேட்பார். ஆமென். யாரும் தப்ப முடியாது. நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. அவன் கேட்காம இருந்தானா போட்டுமே, உங்களை மதிக்காம இருந்தா போட்டுமே. ஆனா நல்லது சொன்னது நிமித்தமாய் கர்த்தர் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி வச்சிருவார். நன்மை தீமை அறிகிற புஸ்தகத்திலையும் பேர் எழுதி வைத்திருப்பார். அல்லேலூயா. நன்மை செய்கிறதை நீங்கள் விட்டு விடாதிருங்கள்.